Hi friends, welcome back to From Bum to Baby channel. நம்ம சேனல்ல என்னென்ன மாதிரி வீடியோஸ் போட்டு வரோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக போட்டு வரோம். அப்புறம் வந்து மாம்ஸ் இருக்காங்களா, டெலிவரியான மாம்ஸ் என்ன வந்து பார்த்துக்கணும், குழந்தைய எப்படிலாம் வந்து கேர் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து 9 months கிட்ட இருப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி, டெலிவரிக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அப்புறம் வந்து என்னோட குழந்தைங்க வந்து கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் என்னோட சேனலில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு டாபிக் தான். அதாவது டெலிவரி ஆகி குழந்தை பெற்றிருப்பீங்கல்ல, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பீங்க மாமிஸ்லாம். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான், ஓகேங்களா? அது முக்கியமான இது டாபிக் தான் சொல்ல போனால். ஏன்னா எப்படி குழந்தைக்கு பால் தரணும், அதாவது பிரஸ்ட் மில்க் வந்து நமக்கு வந்து செக்ரெட் ஆயிடுச்சு, அதாவது கட்டிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும். ரொம்பவே நிறைய பேர் வந்து ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுவீங்க, அதாவது இந்த பிரஸ்ட் மில்க் வந்து செக்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். குழந்தை வந்து அடிக்கடி அழுத நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், பால் வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக் ஃபுட் தான், அப்படி தானே? அந்த பிரஸ்ட் மில்க் வந்து குழந்தைக்கு ஒரு மேஜிக் ஃபுட் தான். எல்லாருக்குமே பிரஸ்ட் மில்க் இருக்குன்னே சொல்லவே முடியாது. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க அந்த விஷயத்த. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு பிரஸ்ட் மில்க் இல்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஒரு ஈஸியான ஒரு ஐடியா, சரிங்களா? அதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரஸ்ட் மில்க் வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் தான். நம்ம பேபிக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு ஆன்டிபாடிஸ், அதாவது இம்யூனிட்டி மீன்ஸ் எதிர்ப்பு சக்தி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டு தான் வந்து தாய்ப்பால், ஓகேங்களா? இதை வந்து நம்ம குழந்தைக்கு வந்து கொடுக்காம இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரஸ்ட் மில்க் வந்து குழந்தைக்கு ஈஸியாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா டைஜஷன் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு 1வது மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரஸ்ட் மில்க் வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்குறோம். இது வந்து ரொம்பவே வந்து குழந்தைக்கு வந்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு, அந்த குழந்தை நல்லா வளரக்கூடிய ஒரு விஷயம், உதவுற விஷயம் தான், ஓகேங்களா? ஓகே, பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதுனால என்னெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பேபிக்கும் அம்மாவுக்கும், அதாவது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணுது, அப்படி தானே? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைய நம்ம வந்து இருக்கியான என்ன பண்ணுறோம், நம்ம கைக்கிட்ட வச்சு தான் குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீட் பண்ணுறோம். அப்படின்ற போது அந்த குழந்தை வந்து நம்மளுடைய சுவாசத்தில் இருக்குது. அப்படின்றப்போ நமக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க, அழுவாங்க மற்றவங்க தூக்குனாங்கன்னா. ஸோ இது வந்து நேச்சுரலாக இருக்கிற விஷயம் தான், ஓகேங்களா? அதனால பிரஸ்ட் மில்க் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து இந்த போஸ்ட்மார்டம் பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆவீங்க, அப்படி தானே? நிறையா மூவிஸ்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆவீங்க இந்த குழந்தை பெற்ற புதுசில் வந்து. ஸோ நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் கெயின் ஆகிறதுமே என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். இது உண்மையான ஒரு விஷயந்தான். அதுதான் சொல்லுவாங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க எல்லாருமே, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற எல்லாருமே என்ன எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் வந்து ஒரு நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியாகவும் ஆக மாட்டாங்க, ரொம்ப கெயினாகவும் ஆக மாட்டாங்க, ஒரு மிடிலாக இருப்பாங்க, ஓகேங்களா? இது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். நான்லாம் வந்து பால் கொடுக்குற டைமிங்கில் வந்து ஃபீட் பண்ணுற டைமிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குண்டாலாம் ஆகலை, ஒரு மீடியமாக தான் இருந்தேன், ரொம்பவும் ஒல்லியாகாமல் ஒரு. ஆனால் எப்போ கொஞ்சம் வெயிட் குறைய ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒரு வயசுக்கிட்ட வரும்போது, என் பொண்ணு வரும்போது நான் ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் வெயிட்டு. ஏன்னா அவள் ரொம்பவே தாய் இந்த பால் கேட்க ஆரம்பிச்சிட்டா, பிரஸ்ட் மில்க் வந்து ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் எப்படி குழந்தை பிறந்த புதுசில் எப்படி இருந்து கேட்க ஆரம்பித்தாலோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 1 year கிட்ட வரும்போது ரொம்ப வந்து மில்க் வேணும், சாப்பாடு வேண்டாம், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருந்துச்சு. பட் வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? நீங்கள் வெயிட்டுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரஸ்ட் மில்கை வந்து அவாய்ட் பண்ணாமல் இருங்க, ஓகேங்களா? ஓகே, பிரஸ்ட் ஃபீடிங்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே லேட்ச் வந்து கரெக்டாக செக் பண்ணணும். லேட்ச் மீன்ஸ் குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கும்போது, அதாவது நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது குழந்தையோட மூக்கும் வாயும் செக் பண்ணும், உங்களுடைய பிரஸ்ட்டுக்கிட்ட வந்து கிட்ட இருக்காங்களா, இல்லைனா வந்து குழந்தையோட மூக்கு வந்து உங்கள் பிரஸ்ட்டை வந்து அமைக்கிருக்கான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா நிறையா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மாமாருக்கு வந்து கவனிக்காமல் அவசரத்தில் குழந்தைங்க ரொம்ப அழுறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து கொடுக்கும்போது பிரஸ்ட்டு வந்து குழந்தையோட மூக்கை வந்து
அமைக்கிறது. ஸோ குழந்தையால வந்து ப்ரீத் பண்ணவே ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பால் குடிக்காமல் ரொம்பவே அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும். ஓகேங்களா, இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பேபியோட மூக்கும் வாயும் பிரெஸ்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அமுக்காமல் ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மில்க் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் என்னதுன்னா நீங்கள் பேபிக்கு மில்க் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நிப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய அந்த மில்க் கொடுக்குற பிளேஸ் நிப்பிள் இருக்குல்ல, அந்த நிப்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் 2 விரலில் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்கள் 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் உங்கள் நிப்பிள் இருக்கணும். ஓகேங்களா, உங்கள் மிடில் ஃபிங்கருக்கும் உங்களுடைய ஆள்காட்டு விரலுக்கும் நடுவில் உங்கள் நிப்பிள் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட மூக்கில் வந்து உங்களுடைய பிரெஸ்ட் வந்து அமுக்காமல் பார்த்துக்கலாம். இது ஒரு டிப்ஸ். ஓகேங்க, நிறைய பேர் வந்து இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டலே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பிடிச்சி வைங்க சொல்லிட்டு. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, இது முதல் 2 நாள் உங்களுக்கு வந்து இந்த விரல் வந்து கொஞ்சம் பெயின் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே வந்து இது அவங்க கை தானாகவே அங்கே வந்து நின்றோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தட். ஓகேங்களா, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா ஃபீடிங் பொசிஷன்ஸ். ஓகேங்களா, பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் கிராடல் ஹோல்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபுட்பால் ஹோல்டில் வந்து குழந்தைய வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் சைட் லையிங் பொசிஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைட் லையிங் பொசிஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒர்க்கிங் விமன்ஸ் தான் வந்து டயர்டாக இருப்பீங்க, அவங்க வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் படுத்துக்கிட்டே பால் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய மாமிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் நானே ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணவங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து அப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க அந்த மாதிரியே அந்த பொசிஷன்ஸ் நம்ம நகரவே விட மாட்டாங்க. இங்கே டேர்ன் கூட பண்ண முடியாது. அந்த பொசிஷன்ஸ்லேயே இருக்கிறதுனால அந்த இடமே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும். அந்த பிளேஸில் எந்த விதமான நமக்கு ஒரு சொரணை இல்லாமல் போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். நம்மளால் வந்து அந்த ஒன் சைடு ஃபுல்லாக படுத்தோமா நம்மளால் வந்து ஒரு மாதிரி எந்திக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை குழந்தைங்க வச்சு செஞ்சுருவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து உட்காந்தே கொடுங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம என்ன சொன்ன அந்த கிராஸ் கிராடல் சொன்னோம்ல, அந்த ஹோல்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா ஃபுட்பால் ஹோல்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் ஷெடியூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. ஷெடியூல் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து ஜென்ரலி 2 to 3 ஹார்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மில்க் வந்து நம்ம கொடுப்போம், பிரெஸ்ட் ஃபீட் வந்து பண்ணுவோம். டேயும் நைட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிமாண்ட் பேசிஸில் வந்து நீங்கள் பால் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ சில நேரத்தில் பேபி கிளஸ்டர் ஃபீடிங் வந்து குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளஸ்டர் ஃபீடிங் மீன்ஸ் ஒரு ஈவினிங் டைமில் தான் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க ஒரு 5 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மணிக்கு மேலே. ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே அழுவாங்க. ஒரு நியூ பார்ன் பேபிஸில் ஒரு 6 மந்த் வரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தென் ஒரு ஈவினிங் பீரியட்லேருந்து ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் ரொம்பவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழுவாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து பால் நீங்கள் வந்து பிளஸ்டர் ஃபீடிங் மீன்ஸ் நீங்கள் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு என்ன வச்சுருப்போம் அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்கணும்னு வச்சுருப்போம். பட் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் டைமிங்கில் 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு ஒருக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அழுகுவாங்க. ஓகேங்களா, பால் கேட்டு அழுவாங்க. இது கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் எரிச்சப்படாமல் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லாவே அதுக்கடுத்து தூங்கிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லா குழந்தைங்களும் பண்ணுற ஒரு விஷயம்தான். இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து பேனிக்லாம் ஆக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எரிச்சப்படாமல் கொடுங்க. ஒரு 6 மந்த் வரைக்கும், அதுக்கடுத்து அவங்களே நார்மலாக ஆயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் பிரெஸ்ட் ஃபீடிங் இஷ்யூஸ்லாம் என்ன நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்படி தானே? மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெனுக்ரீக், கார்லிக், கியூமின் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபெனுக்ரீக் வெந்தயம் இருக்குல்ல, இந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் குடிக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சில பேர்லாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, வாட்டர் பாட்டிலில் எனக்கு வந்து ஆல்ரெடி பிரெஸ்ட் மில்க் நல்லாவே சப்ளை இருந்துச்சு. ஸோ நான் வந்து இருந்தாலுமே எனக்கு வந்து வெயில் பீரியட்னால என்ன பண்ணேன் அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா இந்த கியூமின் இருக்குல்ல, ஜீரகம், அதை நல்லா போட்டு கொதிக்க வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுக்குவேன் பக்கத்தில். ஏன்னா நான் பால் கொடுக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா தண்ணி துவச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இன்டேக் எடுத்துகிட்டே இருப்பேன், வாட்டர் நல்லா குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிரெஸ்ட் மில்க் சப்ளை நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வந்து நல்லா வாட்டர் நல்லா எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரா போட்டுக்கோங்க. ஓகேங்களா,
நீ சும்மா கூட ஜீரகத்தை போட்டு நீங்கள் குடிக்கலாம். கொதிக்க வச்சு தான் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அப்புறம் வந்து சாப்பாட்டில் எப்பவுமே என்ன பண்ணுங்க, நம்ம கார்லிக் சேர்த்துக்கோங்க. எல்லா சாப்பாட்டுலையுமே கார்லிக் அவ்வளோ ஊர்னு சொல்லுவாங்க பால். உண்மைக்கே உண்மையான விஷயம்தான். கார்லிக்கில் பூண்டில் வெள்ளைப்பூண்டில் வந்து அவ்வளோ மில்க் வந்து நல்லாவே வந்து செக்ரெட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா தண்ணி குடிங்க. முக்கியமான விஷயம் தண்ணி நல்லா குடிக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் வந்து சரி, மில்க் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்க் செக்ரேஷன் ரொம்பவே ஓவராக இருக்குது அப்படின்பாங்க நிறைய பேர். நான் இது வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள் என்ன பண்ணிட்டேன், என் பொண்ணு வந்து குடிக்கவே இல்லை. மில்க் வந்து நல்லாவே ஒழுங்காக குடிக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து மில்க் வந்து கட்டிருச்சு, செக்ரெட் ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து ரொம்ப ஓவராக செக்ரெட் ஆயிடுச்சு. கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிச்சு என்னுடைய பிரெஸ்ட்டில். ஓகேங்களா. அப்போ ரொம்பவே நான் வந்து எனக்கு ஃபீவரிஷாக வந்து பயங்கரமாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். நான் ஃபீவரிஷ் ஆகி என்னால் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, தூக்கி அடிச்சிருச்சு என்னையவே. ஒரு மாதிரி குளிராக இருக்கும்போது நடுங்குவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2-3 பெட்ஷீட்லாம் மூடி படுக்க வச்சாங்க. இந்த மாதிரிலாம் உண்மைக்கே நடக்கும். ஏன்னா வந்து பால் செக்ரெட் ஆயிடுச்சு, கட்டிடுச்சுனாலே அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் தான். ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம அப்போ நகரவே முடியாது. ஸ்டிச்சிங் வேறு போட்டிருப்பாங்க இதில். அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலாம் நீங்கள் வரும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியல அப்படின்னா எங்கள் பாட்டி சொன்னாங்க, நல்லா ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நல்லா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிரெஸ்ட்டு அப்வர்ட்ஸில் பிரெஸ்ட்டு மேலே வச்சு நிப்பிள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் முக்கி ஒரு கிளாத்தில் முக்கி எடுத்து தொட்டி கீழே தடவை விட்டிங்கன்னா தானாகவே அது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகி மில்க் வந்து வெளியே நம்ம ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அந்த கட்டினது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா இதாகிரும். செக்ரெட் ஆனது ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியே வந்து அவுட் சைடு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை அப்படின்னா பேராசிட்டமல் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா. பேராசிட்டமல் போட்டிங்க அப்படின்னா நார்மல் ஆயிரும். இது ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் மில்கில் வந்து கட்டுற சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, பிரெஸ்ட் மில்க் வந்து கம்மியாக இருக்கிற பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஓகேங்களா. எனக்கு இன்னொன்று என்ன ஆச்சு தெரியுமா, என்னோட குழந்தை வந்து குடிக்க தெரியாமல் இருந்ததுனால என்னோட பிரெஸ்ட் நிப்பில் என்ன ஆச்சு அப்படின்னா ரெட்டிஷாக வந்து தொலியெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பெயின் பிளட்டாக இதாகிடுச்சு. அந்த பிளட் சர்க்குலேஷன் பிளட் வந்து ரொம்ப ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. மில்க் ஃப்ளோ ஆகாததுக்கு பிளட்டு தான் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த டைமிங்கில். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய பேருக்கு இது ஆகும் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து பயப்படாதீங்க. நமக்கு வந்து பெயின்லாம் இருக்காது. அந்த குழந்தை குடிக்கலை அந்த மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கும். கொடுக்க முடியலைன்னு ஃபீலிங்காக தான் இருக்கும். தவிர்த்து பெயின்லாம் நமக்கு இருக்காது. எனக்குலாம் அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஐயோ எனக்கு வேறு இப்படி ஃபீல் ஆயிடுச்சு, ஏதாவது உறிஞ்சிருச்சு தோழி, குழந்தைக்கு வந்து ஃபீல் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீலிங் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோகனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, கோகனட் ஆயில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா நிப்பிள் க்ரீம் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னு மெடிக்கல் ஷாப்லாம் விற்பாங்க. எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நிப்பிள் க்ரீம் முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிங்க. நான் வந்து கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு 2 to 3 hours எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் ஆயிடுச்சு. உண்மைக்கு சொல்ல போனால் தான் அது நமக்கு வந்து தாய்ப்பால் வரதுனால அதுவே ஒரு மருந்து தான், அமிர்தம் தான். ஓகேங்களா. அதனால் அது பட்டாயம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சரியாக போயிடும். பட் வந்து எனக்கு வந்து என் குழந்தைக்கு கொடுக்க முடியல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து ஓகே ஸோ ஒரு 2 to 3 hours அப்புறம் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது வரைக்கும் என் குழந்தைக்கு வந்து நான் வந்து என் பிரஸ்ட்டை வந்து பம்ப் பண்ணி என்ன பண்ணேன், பிரஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி என்ன குடிச்சிட்டேன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு சங்கில் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பக்கத்தில் வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில், நிப்பிள் க்ரீமு, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே அதே எனக்கு அப்படியுமே முடியலை, எனக்கு ரொம்பவே மில்க் வந்து ஓவராக வந்து கட்டியிருக்கு அப்படின்னா பம்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மில்க் இப்போ பம்ப் பண்ணுற மாதிரி மோட்டர்லேயே வந்துருக்கு. அப்புறம் வந்து நீங்களே பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கை இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய தம் ஃபிங்கரும் உங்களுடைய அந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபிங்கரும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண பிரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கீழே அப்படியே நீவி விட்டீங்க அப்படின்னா உங்கள் மில்க் ஃபுல்லாக வந்து கீழே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு தான். நீங்கள் வந்து இப்படி விட்டீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். ஏன்னா வந்து சில குழந்தைங்க வந்து குடிக்காமல் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு மில்க் ரொம்பவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பீரியடில் நீங்கள் பம்ப் பண்ணுவீங்க. பம்ப் பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 2 கையையும் வச்சு நீங்கள் கீழே தள்ளி கொண்டு வந்தீங்க, பிரெஸ்ட்டுக்கே தள்ளி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தானாகவே அந்த மில்க்லாம் வெளியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா ஒரு பாட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிடிச்சி உங்களுடைய ஃப்ரீசரில் வச்சு இல்லைனா வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
ஓகே, இப்போ சொல்கிறீங்களே எவ்வளோ நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணால், ரூம் டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணால் கேட்டிங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில், அதாவது உங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஒன்றும் வைக்கல, நார்மலாக ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சம். அதை தாண்டி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற இம்யூன் லெவல்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 hours அதிகபட்சம். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வெளியே வச்சுட்டு கொடுத்துடலாம் குழந்தைக்கு. ஓகே, ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோம், ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 6 hours கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து ஓப்பன் பண்ணி மூடுவீங்க. ஸோ அப்போ என்ன அதில் வந்து இது இருக்கும், அதோட வேல்யூ இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 hours தான். ஃப்ரிட்ஜில் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 hours தான். நீங்கள் அதை ஹீட் பண்ணி ஒன்றுமே தர வேண்டாம். நார்மலாக ரூமில் வச்சிங்க, ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலே நார்மலாக என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட அந்த ஜில்னஸ்லாம் போயிடும். இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு டபுள் பாயில் மெத்தட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம், கொதிக்கலாம் விட வேண்டாம். ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, சும்மா அடுப்பில் வைக்க வேண்டாம். ஹாட் வாட்டர் எடுத்து அந்த பாட்டில் தூக்கி அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா நார்மலாக அதோடைய அந்த ஜில்னஸ்லாம் போயிட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுமே எடுத்து வச்சுக்கலாம், குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் மில்க் இல்லாமல் இருப்பீங்க, பட் என் குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு என் குழந்தைக்கு தான் வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ அதுக்குன்னே வந்து நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்குது, மில்க் பேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்குது. இப்போ வந்து பிளட் பேங்க் சொல்கிற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பிரெஸ்ட் மில்க் பேங்க்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் தேடி போய் தேடினீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தாய்ப்பாலுக்குன்னே நிறைய பேர் வந்து அவங்களுடைய மில்க்கை வந்து இப்படி ஃப்ரீசரில் வந்து வச்சு யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒன்றும் கெட்டு போகாத அளவுக்கு அவங்களே என்ன சொல்கிறது, அதுக்குள்ள நிறையா மெத்தட்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அவங்க தாய்ப்பால் இல்லாதவங்களாம் குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. சென்னையிலலாம் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 month மட்டும்தான் நம்ம வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. 6 month வந்து கம்பல்சரி கொடுக்கணும் தாய்ப்பால். ஓகேங்களா? கம்பல்சரி நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும். ரிமைனிங் ஒரு 2 years வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பக்கப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே பிரெஸ்ட் மில்க்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது தப்பே கிடையாது. எனக்கு வந்து 6 month தான் எனக்கு கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பம்ப் பண்ணி வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து குழந்தையோட ஹெல்த்தி தான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னதுன்னா பம்ப் பண்ணுறது ஒன்றும் 2 மெத்தட் இருக்குது. நீங்களாம் பம்ப் பண்ணி வைக்கிறது, உங்களுடைய ஹேண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து மோட்டர் மெத்தட் மாதிரி வந்திருக்கு. அதுவே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 பக்கமும் பிரெஸ்ட்டில் நீங்கள் மாட்டினா மட்டும் போதும், அதே பம்ப் பண்ணி எடுத்து அந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறையா விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் ஃபியூச்சர் வச்சு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்கள் குழந்தைங்க வந்து பிரெஸ்ட் மில்க் குடிக்காம உங்களை வந்து புஷ் பண்ணுறாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது உங்கள் பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுதா இல்லை ஓவர் ஃப்ளோ ஆகுதா. நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஃப்ளோ ஆகும், தன்னை அறியாமல் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ குழந்தைங்க வந்து மூச்சு முட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஃபிங்கர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த 2 ஃபிங்கர்ஸ் மிடில் நீங்கள் நிப்பில் வச்சு பிடிச்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு மெத்தடே தெரியலை அப்படின்னு நீங்கள் ஒன்றே பண்ணுங்க, லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள போய் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? அவங்க வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. டாக்டரே பாருங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த லேட்ச் பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 days வந்து குழந்தைங்க வந்து ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் தான், இது எல்லா இடத்துலையும் பேசிக்காக நடக்கிற விஷயம் தான். அதை நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப இதாக வேண்டாம். நீங்கள் அங்கே இருக்க நர்சஸ் வந்து டாக்டர்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. எனக்குலாம் ஃபர்ஸ்ட் 2 days வந்து தெரியலை, அங்கே வந்து நர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்கும்போது தான் நான் நினச்சிட்டேன் மில்கே இல்லை போல நினச்சிட்டேன். பட் அப்புறம் தான் அவங்க கேட்கும்போது இவ்வளோ வச்சுட்டு எனக்குமா நீங்கள் வந்து கொடுக்காம இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. நமக்கு வந்து கொடுக்குற மெத்தட் தெரியலை அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. நீங்கள் மெத்தட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மில்க்கை வந்து வெளியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அவுட் சைடில் ஃப்ளோ ஆகும். அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மில்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே, மில்க் வந்து சப்ளை இப்போ செக்ரேஷன் ஆகுறது. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் கரெக்டாக மில்க் வந்து செக்ரேட் ஆகும். ஓகேங்களா? மில்க் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கு தாய்ப்பாலுடைய விஷயம் ஒரு மகிமையே சொல்லப்போனால் அந்த விஷயம் தான். ஓகேங்களா? ஓகே,
இன்னைக்கு பார்த்து நான் பிரஸ்ட் ஃபீடிங் கைட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை மாதிரி டிப்ஸ் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபியூச்சர் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுமே யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகேங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், உங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் வரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.